Hi, hello everyone. This is your JK. Welcome to Closing Bell 20th February 2026. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்க போகிறோம். நேற்று நான் சொன்னிருந்த மாதிரி வித்தவுட் ரீசன் நேற்று செம்ம ஃபால் ஆச்சு, செம்ம பிளட் பாத் ஆச்சு. பட் இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆஃப் த கேண்டல்ஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் ரீசன் சொல்லியிருந்தாங்க, யூஎஸ் ஈரானோட வார் இஷ்யூன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு காலை ட்ரம்ப் காசா எண்டுன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாரு, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் ரீசன்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபண்டிங் மெத்தட் மாதிரி தான் நேற்று நடந்திருக்கும். நேற்று அதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை கிட்ட போகும்போது செம்ம ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது ஒரு பீரிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நேற்று ஒரு ஃபால் இருந்துச்சு டாஸ்டிக்காக. இது வித்தவுட் ரீசன் ஃபால் ஆச்சு. இன்ஃபேக்ட் இப்போது மிட் ஃபிஃப்த் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி செக்டருக்கு ஆந்த்ரோஃபிக் எஃபெக்ட் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்துச்சுன்றதுலாம் ஓகே, ரீசனபிள். பட் வித்தவுட் ரீசன் ஃபால் ஆகிறது என்னன்றதுனே சொல்ல முடியாதுல்ல. நேற்று அதுதான் நடந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அது அப்படியே ரெக்கவர் ஆகிடுச்சு, ஆஃப் தட் கேண்டில் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ மேபி இது ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் மெத்தடாக கூட இருக்கலாம், இல்லைனா பிக் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம் ஆல் டைம் ஹை கிட்ட. எப்போவுமே பேங்க் நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹை உடைக்கும் போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். பட் அது கிராஜுவலாக நடக்கும். நேற்று எக்ஸ்போனன்ஷியலாகவே ரொம்ப நடந்துருச்சு, அது வித்தின் டே ரொம்ப நடந்துருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட்லி கிஃப்ட் நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.4% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அஸ் வெல் அஸ் அதாவது ரிலையன்ஸ் ஒரு 0.5 அபோவ் க்ளோஸ் கொடுத்துருக்கு ப்ளஸில். வே ஃபார்வர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் மார்க்கெட் ஆல் டைம் ஹை தான் பிரேக் பண்ணும். எப்படி சொல்கிறது, பட் சைட்வேஸ் பண்ணி ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு நேக்கட் பையிங் செல்லிங் பண்ணாமல் ஒரு ஹெட்ஜ் ட்ரெட்ஸாக எடுங்க, ரிஸ்க் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மந்த் டிஸ்பைட் இந்தியா விக்ஸ் ரொம்ப லோவாக இருந்தாலுமே மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. செல்லர்ஸ்க்கான மந்த்துமே இல்லை, பையர்ஸ்க்கான மந்த்துமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஒரு ஒஸ்டான மந்தாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் நம்பர்ஸ் தேரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ 25,500 மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 25,500 சப்போர்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் 26,000 ரவுண்ட் ஃபிகர் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அந்த 25,500 மேலேயும் கீழேயுமே மல்டிபிள் டைம்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. மேலேயும் க்ளோஸ் வச்சிருச்சு, நிறைய முறை கீழேயும் க்ளோஸ் வச்சிருச்சு. நேற்று 25,500 கீழே க்ளோஸ் வச்சு டெக்னிக்கல் பீப்புள் ரவுண்ட் ஃபிகர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஷார்ட் பக்கம் போயிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் 25,500 மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இது பியூர்லி பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி தான், ஆர்எல்ஸ் ஒரு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் மெத்தட் மாதிரி தான் நடந்திருக்குது. வேறு எதுவுமே குளோபல் லெவலில் இஷ்யூ பெருசாக இல்லை. ஒரு நெகட்டிவாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, பிரெண்ட் ஆயில் 71க்கு மேலே இருக்குது, அது ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் பார்ப்போம். பட் எஃப்ஓஎம்சி மீட்டிங் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் மே மந்த் வர இருக்குது. ஃபெட் சேர்மேன் சேஞ்ச் ஆகிறாங்க. டோவிஷ் பர்சன்லேருந்து அடுத்த ஹாக்கிஷ் பர்சன் வராங்க. யூஎஸ் டாலர்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும் அடுத்தது. ஏன்னா டோவிஷ் பர்சன் இருக்கும்போது யூஎஸ் டாலர் வீக் ஆகும். உங்களுக்கு தெரியும் டோவிஷ்ன்றது ஒரு பறவைன்ற மாதிரி. இவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதும் ஏற்றுறதும் பண்ணுவாங்க. இவங்க கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிரசிடென்ட் சொல்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஜெரோம் பவல் எல்லாருக்குமே தெரியும், நிறைய மீம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவரோட ரியாக்ஷன் கொடுத்தாலே மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். நாட் ஓன்லி இந்த பர்டிகுலர் யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கனாலே அந்த ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா இப்போ மே மந்த் கெவின் வாஷ் சம்திங் நேம் சொல்லியிருந்தாங்க, ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. அவங்க தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரப்போகிறாங்க. ஆனால் இப்போ சப்போஸ் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஹாக்கிஷ் பர்சன், குட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அவங்க சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி எப்படி சொல்கிறது, டெசிஷன் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அன்லைக் இவங்கள மாதிரி இருக்காது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னா, நிஃப்டிலையுமே அதே மாதிரி தான். நிஃப்டியில் ஐடி செக்டர் ட்ராக் பண்ணுறதுனால தான் இன்னும் ஆல் டைம் கிட்ட போகாமலே இருக்குது. இன்னும் 26,000 ப்ரீச் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. வேற பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீர் ஆல் டைமில் இருக்குது. இது ஒரே ரீசன் ஐடி செக்டர் ட்ராக் பண்ணது தான் நிஃப்டியை. டெக்கி ஸ்டாக்ஸ் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நல்லாவே
நிஃப்டியை ட்ராக் பண்ணி விட்டுருச்சு. யா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.